நம்ம முருகருக்கு நிறைய பேருங்க இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பேர் சொல்லி நம்ம கூப்பிடுறது உண்டு. நிறைய பேர்கள் சொல்லிட்டே இருக்கலாம். சுப்பிரமணியா, குமரா, செந்தில், வெற்றிவேலா, சக்திவேலா, தண்டாயுதபாணி, ஈசன் திருமகனே, இப்படி எண்ணற்ற பேர்கள். கடல் மாதிரி அவர் பேர் எத்தனையோ பேர்கள் இருக்கும். அதுலேயும் முருகான்னு கூப்பிடும்போது, முருகன் என்றால் அழகு, அழகு என்றால் முருகர், முருகோ என்றால் அழகு என்ற அர்த்தம்னு சொல்கிறாங்க பெரியவங்க. அந்த அழகு நம்ம பார்த்தோம்னா அவர் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்குமே அழகு தான். அழகை வர்ணித்து 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 முன்னோர்களெல்லாம் பாடியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக பாடியிருப்பாங்க. அவர் புருவம் அழகு, அவர் கண்கள் அழகு, அவர் மூக்கழகு, இதழ்கள் அழகு, அவருடைய கன்னம் அழகு, அவரோட இரு தோள்கள் அழகு, கை அழகு, அந்த வேலை பிடித்திருக்கும் அந்த விரல்கள் அழகு, அவர்கள் இடை அழகு, துடை அழகு, அவருடைய பாதமும் அழகு தான். அந்த காலில் இருக்க சலங்கை பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும். மனமே ஏங்கும். அந்த அவருடைய காலில் இருக்க அந்த சலங்கையாக நம்ம இருக்க மாட்டோமா அப்படின்னு மனம் ஏங்கும். அந்த சலங்கையில் இருக்க ஒரு முத்தாக நம்ம இருக்க மாட்டோமான்னு இன்னும் மனம் உருகும். அப்படி அழகு அழகு அழகுன்னா அழகை வர்ணிச்சுக்கிட்டே இருக்கலாம். இந்த ஜென்மம் பத்தாது. முருகனுடைய அழகை வர்ணிக்க இந்த ஜென்மமே நமக்கு பத்தாது. அவ்வளோ அழகானவர் முருகர். அழகு அழகுன்னா அவருடைய உருவம் தான் அழகுன்னு பார்த்தா உள்ளம் அதை விட அழகு. ரொம்ப அழகான ஒரு உள்ளம், ரொம்ப அற்புதமான ஒரு உள்ளம், அன்பானவர், ரொம்ப அன்பு கடல். எல்லாம் உலகத்தில் இருக்க எல்லா கடலும் ஒன்றா சேர்த்தா முருகனுடைய அன்புன்னு சொல்லலாம். நம்மளை சுற்றி கடல் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போது நம்மளை சுற்றி முருகனுடைய அன்பு தான் இருக்குது. அன்பால் நம்ம எல்லாரையும் ஜெயிச்சிடுறோம். அந்த அன்பு தான் முருகர். அந்த முருகர் நம்ம கூட இருக்கும்போது நம்மளும் அன்பாக இருப்போம். அன்பானவர்கள் நமக்கு கிடைப்பாங்க. அன்புன்னா என்னென்னு நம்மளும் உணர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். அந்த அழகு முருகனை நம்ம அனுதினமும் வர்ணிப்போம், அனுதினமும் போற்றுவோம், புகழுவோம். முருகன் அருளால் நம்ம வாழ்வோம். முருகன் பேரை சொல்லி நம்ம வாழ்வோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.